ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியா அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கா. அங்கே வந்து ஆஃபரில் நிறைய பொருளெல்லாம் போட்டிருக்காங்க. டைம் ஸ்டார்ட் ஆனதுமே உள்ளே வேகமாக ஸ்பீடாக போய் புகுந்து அங்கே ஏகப்பட்ட பொருள் எல்லாமே அவங்க எடுத்துழா. அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க பில்லு போடுறதுக்காக போகும்போது அங்கே உங்கள் இதில் காசே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ தான் என்னோட சேலரி இதில் வந்துச்சு அப்படின்றத சொன்னதும் பாருங்கள் காசே இல்லை அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. கடைசியில் அவளால் பார்த்தா ஒரே ஒரு எக்கு மட்டும்தான் வாங்க முடிஞ்சிருது. அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி எதுக்காக இப்படி நீங்கள் வேலை பண்ணீங்க, என்னோட சேலரி ஏன் எடுத்தீங்கன்னு சொன்னதுமே நீ வாய மூடிட்டு பேசாம இரு, குடும்பத்துக்கு காசே கொடுக்க மாட்டே, அதுக்கப்புறம் உன்னோட பிரதருக்குமே மேரேஜுக்காக 1 மில்லியன் தேவைப்படுது, அந்த காசையுமே நீ தான் ரெடி பண்ணணும், இல்லைனா நான் சொல்கிறவனை நீ மேரேஜ் பண்ணிக்கோ, அந்த காசை வச்சு உன் பிரதருக்கு மேரேஜ் பண்ணலான்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு பொண்ணு இல்லையா, எப்பயுமே அவனை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படா. சம்பளம் நான் வாங்கினாலுமே ஒரு பைசா கூட எனக்கு இல்லாமல் வீட்டுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவனை உட்கார வச்சு சோறு போட்டுட்டு சும்மா ஊரை சுற்றிட்டு இருக்கான், எனக்கு ஒரு பைசா கூட எனக்கு செலவு கூட காசு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா தேவையில்லாமல் நீ பேசிட்டு இருக்காத, பேசாமல் நான் சொல்கிறால மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னை வேற யார் மேரேஜ் பண்ணுவாங்க, ஆல்ரெடி நீ ட்வின் பேபிஸை பெர்த் கொடுத்தவ ஞாபகத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் வேற பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த இன்சிடென்ட்மே நடந்திருக்கும் போல். அப்போ அங்கே மார்க்கெட்டில் 2 பிள்ளைங்க மைக்கை வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு க்யூட்டாக ஒரு மம்மி தேவைப்படுறாங்க, நான் அவங்களுக்காக 5 லேக் கொடுத்துட்றோம், எங்ககிட்ட எல்லா வசதியுமே இருக்குது, அவங்க ஒரு ராணி மாதிரி வாழலாம், அவங்களுக்கு க்யூட்டாக 2 கிஃப்ட்டுமே கிடைக்கும், அது நாங்கள் தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ அந்த 2 பிள்ளைங்களுமே மம்மி அப்படின்ற சொல்லிட்டு ஓடி போய் இங்கே ஹக் பண்ணிக்கிட்டதுமே அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இங்கே நம்ம ஹீரோ குவ காமிக்கிறாங்க. அவன் அந்த 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க சொல்லி இன்னுமே அலைஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே குழந்தைங்களை காணமே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க தேடி வந்துட்டு இருக்கும்போது இப்படி 2 பேபிஸ்மே அங்கே அவளை ஹக் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்துட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ அம்மா அங்கே பாருங்க அவங்க எங்களை திருடுறதுக்கு தான் வந்திருக்காங்க, எங்களை காப்பாற்றிடுங்கன்னு சொன்னதுமே நீங்கள் உட்காருங்க இந்த வண்டியில் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அந்த ட்ராலியை ஓட்டிகிட்டு இருக்கா. அந்த 2 குழந்தைங்களுமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே சுற்றி வளைச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே மறைச்சு நின்றுடுறான். ஸோ ஹீரோயினால் அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியலை. அப்போ நம்ம ஹீரோயின் உனக்கெல்லாம் கை கால் நல்லா தானே இருக்குது, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போய் வித்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு முட்டை தூக்கி அங்கே தலையில் அடிச்சிடுறா. ஐயோ அப்பாவோட ஃபேஸ் இப்படியே அசிங்கமாக போயிடுச்சு, இவர் யாருக்கு இதுக்கப்புறம் பிடிக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அந்த பையன் கேட்கும்போது தான் தெரியுது அந்த பையனோட அப்பான்னு சொல்லிட்டு. ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிஷ்யூ பேப்பர் எடுத்து அங்கே தொடச்சிட்டு இருக்கா. சாரியெல்லாம் கேட்குறா. அப்போ ஆனால் ஹீரோ அவளங்க பார்த்துட்டு எனக்கு என்ன இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி என்ன தோணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ அந்த குட்டி பையனுமே அம்மா நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்கள் 2 பேரும் என்ன பார்த்து அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோட பிரதர் மாதிரி இருக்கீங்க, நான் என்னோட அப்பா மாதிரி இருக்கும், அதனால தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவளுக்கு அங்கே ட்வின் பேபிஸ் பிறந்தப்ப இப்படி பேபிஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு இதெல்லாம் நினைச்சிட்டு இப்போ அந்த குழந்தைங்க உயிரோட இருந்தால் இதே மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த பாப்பா வேற அழுதுட்டு இருக்கா. எங்களுக்கு அம்மாவே இல்லை, எல்லாருமே ஸ்கூலில் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுகாதான்னு சொல்லிட்டு அவளங்க சமாளிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி உன்னோட ஃபேமிலி 2 லேக் கடன் வாங்கியிருக்காங்க, அதை நீ தான் அடைக்கணும்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவங்க தொல்லை தாங்க முடியல, என்னால் நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு 5 மில்லியன் வேணாம், ஜஸ்ட் 2 மில்லியன் கொடுத்தா போதும்னு சொன்னதும் ஹீரோ மைண்டில் நான் இவளை பற்றி கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கேன், பிள்ளைங்களை காசுக்காக தான் கவர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே பிள்ளைங்களுக்கு இப்போ அம்மா தேவைப்படுது, இவளை மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். அப்போ அந்த பையன் நீங்கள் ஏமா அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் காசை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் எப்படி வாழ்க்கை வாழ போகிறீங்க தெரியுமா, அவ்வளோ வசதியாக இருக்கும் அப்படின்றது சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்காப்பா. அவன் அந்த பையன் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காது, அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இப்படிலாம் பேசுகிறதே ஒரு வேலையாக போயிடுச்சு, ரெண்டாவது நான் பெரிய பணக்காரையெல்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு எம்ப்ளாயி தான், உனக்கு என்ன ஓகேவான்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறான். என்கிட்ட அவ்வளோ சேலரியுமே இல்லைன்னு சொன்னதுமே 2 பேருமே சேர்ந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லிடுறா. சரிங்க தான் ஃபோனுன்னு சொல்லிட்டு அவன் 2 லேக்கை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறான். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட காசு கேட்டு தொல்லை பண்ணுற வேலை வைக்கக்கூடாது, ஏன்னா என்கிட்ட இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு காசே இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். இது என்னோட மொத்த சேவிங்ஸ் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காசு எல்லாத்தையுமே அந்த ஆளுக்கு கடனுக்கு அடைச்சி விடுறான். மிச்சம் பார்த்தா ஒரு 1000 ரூபா தான் இருக்குது. நான் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ என் காசு எடுத்துகிட்டே குழந்தைங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாளாம் அப்படின்ற சொல்லிட்டு அவன் மனசில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பெரிய கஞ்ச பிஸ்னாரியா இருப்பா போல் அப்படின்ற சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க ஒரு பென்டென்ட் தான் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. பார்த்தா அங்கே வந்துட்டு காஸ்ட்லியாக இருக்குது எல்லாமே. அப்போ நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா, ஏதாச்சும் பேசி டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுப்பான்னு சொன்னதும், இப்போ தானே உனக்கு காசு போட்டேன் அப்புறம் என்ன வந்துட்டு காசு இல்லைன்னு சொல்கிறேன்னு சொன்னதும், இங்கே பாரு வந்துட்டு வெறும் 1000 தான் இருக்குது, நான் எல்லாத்தையுமே வந்து அங்கே அந்த கடன்காரங்களுக்கு வந்து கடன் அடைச்சி விட்டுட்டேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே ஏதோ பேசி அங்கே வந்துட்டு காசை இவன் பே பண்ணிவிட்டு அங்கே வாங்கி கொடுத்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவள் வாங்கினதா அதை நினச்சிட்டு அங்கே குழந்தைகிட்ட கொடுத்துட்ருக்கா. உன்ட்ட காசு இல்லைன்றப்ப இதெல்லாம் வந்துட்டு காஸ்ட்லியாக வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நான் வந்து ஸ்டெப் மதராக இருக்கலாம், ஆனால் வந்துட்டு உண்மையான அம்மாவாக இருக்கிறதுக்குமே எனக்குமே எல்லா ரைட்ஸ் இருக்குல்ல, ஸோ குழந்தைங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது என்னோட உரிமை தானே அப்படின்றத சொல்கிறான். இப்போ காசு இல்லை என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும், காசை பற்றிலாம் நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, என்கிட்ட என்ன ஜாப்பாக இல்லை, நான் வந்துட்டு ஒரு செகண்டில் போய் வேலை பார்த்து சம்பாரிச்சிடுவேன், அது ஒரு பார்ட் டைம் ஜாப் தான், ஆனால் ஃபுல் டைம் ஜாப் வந்துட்டு நான் தேடணும்னு சொல்கிறா. சரி நீ எங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், நான் கூ கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அது ரொம்ப பெரிய கம்பெனியாச்சு அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப வந்துட்டு பழைய பணக்காரையெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பட் அங்கே ஒரு சொந்த வீடு கார் எதுவுமே என்கிட்ட இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு எங்கள் பாஸ் சொல்கிறதான் கேட்டு நான் நடப்பேன்னு சொன்னதுமே, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்கிறா. உனக்கு இதை பற்றி ப்ராப்ளம் இல்லையான்னு சொன்னதுமே, எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, காசு தானே நம்ம சம்பாரிச்சுக்கலாம், நம்ம வந்துட்டு அதை வச்சு குழந்தைங்களை பார்த்துக்கலான்னு சொன்னதும் அந்த பிள்ளைங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் வந்துட்டு பேசாமல் இப்போ வந்து இவனை மேரேஜ் பண்ணிக்கிறது தான் பெற்று, என்னோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுருக்க அந்த கிழவனை போய் மேரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்குறதுக்காக போயிடுறாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த 2 குட்டி பசங்களுமே வேகமாக பிடிச்சி தள்ளினதில்லை, ஆக்சிடெண்ட்டாக 2 பேத்துக்குமே கிஸ் ஆகிடுது, ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது அவங்க வீட்டில் இருந்து. சரி ஓகே இந்த சர்டிஃபிகேட்லாம் நீ பத்திரமா வச்சிரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு வேகமாக அவங்க வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறா. ஆனால் ஹீரோக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃபுல் டீட்டெயில் அவன் வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறான். அவனுக்கு டவுட் ஆகிடுது இந்த பொண்ணு தான் அன்றைக்கி நைட்டு கூட இருந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க அவங்க பிரதர் பார்த்தா லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத பிபி, என்னோட சிஸ்டர் வந்துட்டு அந்த பர்சனை மேரேஜ் பண்ணிட்டா, நிறைய வந்துட்டு பைசா கிடைக்கும், அதை வச்சு நான் கிராண்டாக வந்துட்டு மேரேஜ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும், ஃபஸ்ட்டு அவள் ஒத்துக்கணுமே அதுக்குன்னு சொன்னதும் அவங்க அப்பா அதை எப்படியோ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவா, கண்டிப்பாக நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அந்த வீடியோ காலில் குழந்தைங்கிட்ட ஹாப்பியாக பேசிட்டு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அம்மா நீ என்ன வந்துட்டு இவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்க, சொன்னதை கேட்க மாட்டியா, ஃபோனில் என்ன பேச்சு அப்படின்ற சொல்லிட்டு பிடிச்சி தள்ளினதுமே இல்லை ஃபோன் விழுந்துருது. அப்போ அந்த குழந்தைங்க ஷாக் ஆகிட்டு இப்போ வரைக்கும் அம்மாவோட ஃபோன் நல்லா தானே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன ப்ராப்ளம், உடனே வந்துட்டு அப்பாட்ட சொல்லணும், அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோட்ட அசிஸ்டன்ட் பாஸ் இது எல்லாமே ஜியாவை பற்றின டீட்டெயில்ஸ் தான். அவங்க வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க சின்ன வயசுல இருந்தே, அவங்க பேரண்ட்ஸ் எப்பயுமே அவங்கள ஒரு பொண்ணாவே மதிச்சது கிடையாது, பையனை தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்களை வந்துட்டு காசுக்காக தான் பாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். வயசில் அவங்க கான்லேருந்து வேற 2 லேக் ரூபி வந்துட்டு கடனை வாங்கி வச்சுட்டாங்க போல பாஸ் அப்படின்றத சொன்னதும் ஹீரோ அப்படின்னா அந்த 2 லேக் வந்துட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் அவன் நம்மகிட்ட இருந்து வாங்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த குட்டி பிள்ளைங்க 2 பேருமே அப்பா அம்மா அவத்தில் இருக்காங்க நீங்கள் உடனே வாங்கன்னு சொன்னதுமே இவனுமே வேகமாக வந்துட்டு ஓகே நம்ம இப்போ போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைய கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். இங்கே வீட்டில் நம்ம ஹீரோயினோட பர்ஸை பிடிங்கிட்டு எங்கே வந்துட்டு அந்த ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அந்த சீட் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப போட்டு அடிக்கிறாங்க. இப்போ உடனே நீ போய் அந்த ஆளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் நீங்கள் தேவையில்லாமல் என்னை வந்துட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற வேலை வைக்காதீங்க, நான் அப்படிலாம் அந்த ஓல்டு மேனை மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் உன்னோட பிரதருக்காக வந்துட்டு இது எல்லாமே நீ பண்ணி தான் ஆகணும், அவனோட லைஃப் நல்லா இருக்க வேணாமான்னு சொன்னதும் அவன் நல்லா இருக்கணும்னா அவன் தானே சம்பாதிக்கணும், இப்படி ஓசியில் உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பானா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அந்த எப்பயுமே இந்த வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கேன், நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க, நான் அப்படிலாம் அந்த ஓல்டு மேனை மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் சிஸ்டர் நான் சொல்கிறத கேளு, உனக்காக தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அதனால மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோமே ரொம்ப உன்னோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்னதும் நான் ஏன் மேரேஜ் பண்ணணும், நீ வந்துட்டு இவ்வளோ மேரேஜ் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து பண்ணணுமான்னு சொன்னதும் அவங்க அப்பா கோவப்பட்டு இங்கே வந்துட்டு அடிக்கிறாரு. அப்படி இருந்துமே நம்ம ஹீரோயின் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, அந்த ஆள் என் தாத்தாவோட ஏஜ் 5 டைம் அந்த ஆளுக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணணுமான்னு கேட்டதும் நீ வந்து யோசிச்சு பாரு, உனக்கு வந்துட்டு ட்வின் பேபிஸ் பிறந்துச்சு, இப்போ வந்துட்டு உன்னை யார் மேரேஜ் பண்ணுவாங்க, உனக்கு இந்த வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம்னா அதை பார்த்து நீ ஒழுங்காக இருந்துக்கோன்னு சொல்லும்போது அப்போ அந்த லின்மி வந்துட்டு சீப்பாக நம்ம ஹீரோயினை பற்றி பேசுகிறா. இவ வந்துட்டு எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு தெரியுமா, இவளுக்காக நாங்கள் வந்து வெட்டிங் ட்ரெஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜுக்காக காசு தேவைப்படுதுன்னு சொன்னதும் அப்படின்னா உங்க பையனை வந்துட்டு போய் மேரேஜ் பண்ண சொல்லுங்க காசு சம்பாரிச்சு, இவ்வளோ மாதிரி ஒரு கேவலமானவளுக்காக நான் ஏன் காசு சம்பாதிக்கணும்னு சொன்னதும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடா. அப்போ அவங்க பிரதருமே தேவையில்லாமல் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காதுன்னு சொன்னதும் அப்போ அவங்க அம்மா நீ என்ன வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா, வீட்டுக்கு வரப்போகிற மருமகிட்ட இந்த மாதிரி பேசுவேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உனக்கு பொண்ணு தானே, நீ வந்துட்டு என்னை பெத்தையா இல்லை தெருவில் இருந்து எடுத்துகிட்டு வந்தியா, எப்பயுமே அவனை தான் பெருசாக பேசிகிட்டு இருக்க, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவ பாட்டு அங்கே ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறா. அங்கே
வீட்டில் எல்லாருமே கொந்தளிச்சு போயிடுறாங்க காசு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லீன் என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத பேபி அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கதவை தர அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில் மரியாதையோட வெளியே அப்படின்ற சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அவளோட அந்த சேவிங்ஸை பார்க்குறா. பார்த்தா அதையுமே திருடிட்டு போயிட்டாங்க போல. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இப்போ உள்ளே வச்சிருந்த அந்த 20,000 காசு எங்கே அப்படின்ற சொல்லி கேட்டதும், அதை என்னோட வருங்கால கிராண்ட் சைல்டுக்காக நான் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்கூல் சேர்க்கறதுக்காக அப்படின்றத சொன்னதுமே, அப்போங்க அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிருது நம்ம ஹீரோயினுக்கு. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா இப்படி அடுத்தவங்களோட காசை எடுத்துட்டு உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்டதும், என்ன வந்துட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க மருமகிட்ட போய் ஒழுங்கா வந்துட்டு பேசு, அவள் இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரிசை கொடுக்க போறா, அதுவுமே ஆம்பளை புள்ள அப்படின்றத சொல்றாங்க. அங்கே அவளுமே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ எதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு வந்து பேசிட்டு இருக்க, ஜஸ்ட் ஒரு 20,000 தானே அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஒருத்தைய ஓசியில் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கான், இப்போ அவன் பெற்று விடுறது வேற வந்துட்டு இங்கே தின்னும், அதுக்கு நான் காசு செலவழிக்கணுமா அப்படின்ற சொன்னதுமே அவ்வளோதான். வீட்டில் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு போட்டு அவளை அடிக்க வேற செய்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ வந்துட்டு எப்படி அவன் கூட உன்னை கம்பேர் பண்ணலாம், நீ ஒரு பொம்பளை, நீ வந்துட்டு அவன் கூட போய் கம்பேர் பண்ணுவியா, அவன் ஆம்பளை பையன் இந்த வீட்டோட வாரிசுன்னு சொன்னதும், நீங்கள் என்ன வந்துட்டு கேவலமா இவளுக்காக வந்துட்டு என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. உண்மையிலேயே வந்துட்டு நீங்களாம் பேரண்ட்ஸாக இருக்கவே தகுதி இல்லை, காசுக்காக தான் என்னை எப்பயுமே ஒரு மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்காச்சும் எனக்குமே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை, நான் இன்னைக்கு உன்னை கொல்ல மட்டும் விட மாட்டேன், நீ ஒழுங்காக வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறால வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஓவராக வந்துட்டு போட்டு அடிச்சுட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க குடும்பமே வந்துட்டு கேவலமான ஒரு பிறவிகளாக இருக்கும் போல். அங்கே வந்துட்டு ஓசியில் உட்காந்து அந்த லென்னுமே உட்காந்து தின்னுட்டு அவ வேறு அங்கே ஓவராக ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. இப்போ டைவர்ஸ் வாங்கலைன்னா உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அவங்க அம்மா திரும்பவுமே அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான் நீ இப்படி எதிர்த்து பேசுவ அப்படின்ற சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் உங்ககிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் விட்டுட்டே, அவங்களுக்கு ஆல்ரெடி ட்வின் பேபிஸ்மே பிறந்திருக்கு, அந்த குழந்தைங்க மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற சொன்னதுமே இவனுக்கு ரொம்ப வந்துட்டு சந்தேகமாயிட்டு அந்த பொண்ணாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு வேகமாக காரை வந்துட்டு ஓட்டிட்டு போங்க அப்படின்ற சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இதுக்கப்புறம் என் மேலே கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், என்ன நினச்சிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறால நான் வந்துட்டு மேரேஜ் பண்ண முடியாது, இது 2024 ஏன் இஷ்டத்துக்கு தான் மேரேஜ் பண்ணுவேன், யாராச்சும் வந்துட்டு என்னை ஏதாச்சும் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொன்னதும் அவங்க அம்மா, நான் வந்துட்டு இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லும்போது அவங்க பிரதருமே வந்து பிடிச்சிக்கிறான் ஹீரோயினை. அவங்க அம்மா போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான் நம்மளவே எதிர்த்து பேசுவா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவங்க பிரதருக்கு வந்துட்டு பார்த்தா ரொம்ப கேவலமானவனாக இருப்பான் போல், காசுக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணுவான் போல், நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னா தான் வந்துட்டு காசு கிடைக்கும், நான் வந்துட்டு என்னோட வெட்டிங் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்களா, இவளை கூட்டிகிட்டு போய் அந்த ஆள் வீட்டில் விட்டுருவோமா, நம்ம காசை வந்து டீல் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்களாம் என்ன ஜென்மங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அவ்வளோதான். நம்ம ஹீரோயினோட அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அடிக்க வந்ததுமே அந்த 2 குழந்தைங்களுமே உள்ளே வந்துட்டு எங்கள் அம்மா மேலே கையை வச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து நான் போட்டு அவங்க பையனை ஏற்றி தள்ளி விட்டுட்டு என் ஒய்ஃப் மேலே கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ அந்தாலும் அங்கே கத்திட்டு இருக்காரு, ஐயோ கடவுளே எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, யாரை போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கா, 2 குழந்தைங்களுக்கு அப்பாவை போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காளே, எதுக்காக உனக்கு இப்படி புத்தி அப்படின்றத சொன்னதும், நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளையோட இவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ வந்துட்டு இஷ்டத்துக்குலாம் இவனை மேரேஜ் பண்ண முடியாது, ஒழுங்காக வந்துட்டு டைவர்ஸ் கொடு அப்படின்றத சொன்னதும் அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, சரி ஓகே நீ டைவர்ஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, காசு வந்துட்டு எங்களுக்கு பிரைடல் காசு வாங்கி கொடுன்னு சொன்னதுமே நான் ஒரு பைசா கூட அவர்கிட்ட வாங்கலை, அவர் வந்துட்டு அவ்வளோ காசெல்லாம் கிடையாது அப்படின்றத சொன்னதும், நீ அப்படிலாம் இங்கேருந்து போயிட முடியாது, நான் உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுக்கு எல்லாத்துக்குமே நான் பில்லு போட்டு வச்சுருக்கேன், நீ 1 மில்லியன் எனக்கு பே பண்ணணும்னு சொன்னதும் என்ன புதுசாக கதை அளக்குறீங்க அப்படின்றத அவர் சொல்கிறேன். ஆமாம் உனக்கு நான் சின்ன வயசுலேருந்து பால் ஊட்டினது, சாப்பாடு போட்டினது, ஹாஸ்பிட்டல் செலவு, ஸ்கூல் செலவு எல்லாத்துக்கு காசையுமே நான் எழுதி வச்சுருக்கேன், இப்போ 1 மில்லியன் கொடுத்துட்டு போனால் இங்கேருந்து போய் இல்லைன்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அந்த பையன் என்ன 1 மில்லியன்லாம் பெரிய அமௌண்ட் அப்படின்ற சைட்டு அவங்க ஸ்கூல் பேக்லேருந்து பார்த்தா அங்கே வந்துட்டு நிறைய காசாக கொட்டுறாங்க, அதில் பார்த்தா ஏகப்பட்ட காசு இருக்குது, அதை அவங்க பிரதர் பார்த்துட்டு இது 1 மில்லியன் கிடையாது அதை விட அதிகமாக இருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் அது வந்துட்டு அதிகமான காசு தான், ஏன்னா அதில் வந்துட்டு 3 மில்லியன் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவன் தான் அப்படி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது இவர் வந்துட்டு யார் தெரியுமா, இது கூ கம்பெனியோட ஓனர் அப்படின்றத அந்த பையன் சொன்னதும் வேமா போய் அவன் வாயை அடைச்சிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு கூ கம்பெனி ஓனரோட டிரைவர் தான் அப்படின்றத சொன்னதுமே அதானே பார்த்தேன், இவனை மாதிரி ஒரு ஆளுக்கு வந்துட்டு எப்படி வந்து அங்கே ஜாப் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அந்த லீன் போவராக இருந்தால் என்ன பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், இவனை எப்படியாச்சும் என் பக்கம் இழுக்கணும்னு சொல்லிட்டு அவ ஐடியா பண்ணுறா.
ஹீரோ உங்களுக்கு தான் காசு தேவையில்லைல்ல, பேசாமல் நம்ம காசை எடுத்துடலாம் அப்படின்றத சொல்லும்போது அந்த குட்டி குழந்தைங்க எடுத்துட்ருக்கப்ப வந்துட்டு தேவையெல்லாம் வேலை பண்ணாதீங்க, அந்த காசு எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. 1 மில்லியன் வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது 2 மில்லியன் இவளோட வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேல அதுக்கு தான் இந்த காசு அப்படின்ற சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுமே பிடிச்சி தள்ளி விட்டதும் ஹீரோயின் உனக்கெல்லாம் அசிங்கமாக இருக்கா இல்லையா, சின்ன பிள்ளைகிட்ட போய் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அவங்க அம்மா ஒரு பேய் மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கையை நம்ம ஹீரோயின் பிடிச்சி பார்க்கும்போது 2 குழந்தைகளோட கையிலையுமே சேம் பெர்த் மார்க் இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அவளோட குழந்தைங்க ஞாபகம் வந்துடுது, இப்படி ட்வின்ஸோட கையில் வந்துட்டு பெர்த் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது தன்னோட குழந்தையா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது. இதுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, இப்படி சின்ன பிள்ளைங்கிட்ட போய் நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு கோவப்படுவீங்களா அப்படின்றத சொன்னதும் என்ன வந்துட்டு இந்த குழந்தைங்களோட அம்மாவாவே நீ நினச்சிக்கிட்டியா, தயவு செஞ்சு நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத, இதுகளுக்காக நீ வந்து என்னவே எதிர்த்து பேசுவியா, எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, நீ காசுக்காக வந்துட்டு எவ்வளோ சீப்பாக போயிட்ட, இதுக்கப்புறம் நீ என் பக்கம் வந்துடாத அப்படின்றத சொன்னதும் நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு என்னை பற்றியுமே பேச தேவை கிடையாது, உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ வந்துட்டு ஆல்ரெடி வந்து உன் குழந்தை வந்து செத்து போயிடுச்சுன்னா நீ அடுத்த குழந்தைங்கள உன்னோடதுன்னு சொல்லுவியான்னு சொன்னதும் என் குழந்தைங்கள நான் கண்டுபிடிக்க எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பாருங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பா கண்டிப்பாக வந்துட்டு இவ வந்து ட்வின் பேபிஸை பெற்று விட்டு நமக்கு குடும்பமானத்தவே வாங்கினா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ வந்துட்டு வெளியே போய் நம்மளோட நேமை வந்துட்டு சொல்லிடாமல் இருக்கட்டும், அதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்றத சொன்னதும் எனக்குமே ரொம்ப ஹாப்பி தான், உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தே நான் சொன்னாதான் எனக்கு அசிங்கம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவ அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் அப்போ அங்கே ஹீரோட்ட இது உண்மையிலே உங்களோட பேபி தானா அப்படின்ற சொல்லி கேட்டதும் என்ன இப்படி டவுட்டாக கேட்டுட்ருக்க, ஆமாம் அப்படின்ற சொல்கிறான். சரி இவங்க அம்மா அப்படின்ற சொல்லி கேட்டதும் எனக்கும் அவளுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, ஸோ 2 பேத்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத அவன் போய் சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு நான் ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், இது என்னோட குழந்தைங்களா இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே கவலைப்பட்டுட்டு சரி ஓகே அங்கே வந்துட்டு கொடுத்த காசெல்லாம் அவ்வளோ காசு ஏது அப்படின்ற சொல்லி கேட்டதும் எல்லாமே ஃபேக் மணி தான் அப்படின்றத போய் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஐயோ கடவுளே அப்படின்னா வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, வேமா வாங்க அப்படின்றா சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி அங்கேருந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வேமா அங்கே ஓடிட்டு இருக்கா. அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அங்கே வீடை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன இது உங்களோட வீடா அப்படின்ற சொல்லி கேட்டதோ ஐயோ இது என்னோட வீடெல்லாம் இல்லை, என்னோட கசினோட வீடு, அவன் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டானா, ஸோ வந்துட்டு நீங்கள் தங்கிக்கோன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வீடை போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது, இந்த வீடு வந்துட்டு என் கனவு வீடு தெரியுமா, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இந்த வீட்டில் வாழணுன்றது எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அந்த பேபியை சாப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, எங்களோட ஃபேவரட் சாப்பாடு பண்ணுறீங்களான்னு சொன்னதும் நான் குக் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். உங்களுக்கு குக்கிங் தெரியுமா அப்படின்றத சொன்னதும் ஆமாம் எனக்கு தெரியும், எங்கள் அப்பா வந்துட்டு சூப்பராக சமைப்பார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க நானுமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுமே எல்லாருமே போயிட்டு அங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. பிறகு எல்லாருமே சேர்ந்தாங்க ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே நீங்கள் சாப்பாடெலாம் ரொம்ப சூப்பராக சமைச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கேவலமாக தான் சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்துட்டு பேபி சீட்டர்லாம் வச்சு பார்த்தேன், அவங்க வந்துட்டு குழந்தைய வந்து ஒழுங்காக கவனிக்கலை, உடம்பு முடியாமல் போயிட்டு இருந்துச்சு, ஸோ நான் நல்லா கற்றுட்டு இந்த மாதிரி வந்துட்டு பழகிட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன் உனக்குமே, நான் வந்துட்டு எல்லா காசையுமே சம்பாரிச்சு குழந்தைங்களுக்கும் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள நல்லா வளர்ப்போன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓகே ஒய்ஃப் அப்படின்ற சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சி அங்கே கட் பண்ணிட்டு இருக்கா. என்ன இதெல்லாம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்ன இதெல்லாம் அப்படின்ற சொன்னதுமே இதெல்லாமே நைட் சேல்ஸுக்காக தான்ப்பா, எனக்கு வந்து ரொம்ப டிசைன்ஸ்லாம் நல்லா வரைய தெரியும்னு சொன்னதும் ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு உண்மையிலே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நீ வந்துட்டு பேசாமல் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆயிரவேன் தானேன்னு சொன்னதும் நானுமே ஆசைப்பட்டேன், எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணேன், என்கிட்ட டிகிரி இல்லைல்ல, ஸோ வந்துட்டு எனக்கு சரியான ஜாப் வந்து கிடைக்கல அப்படின்ற சொல்கிறா. நீ கோ கம்பெனியில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாரு, அவங்க கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஜாப் கொடுப்பாங்க, அங்கே வந்துட்டு படிப்புக்கெல்லாம் வேல்யூ இல்லை, ஸ்கில் இருந்தால் ஓகே தான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே அசிஸ்டண்ட்டாக கால் பண்ணி தன்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு இப்படி வந்து அவன் போட்டு கொடுக்க சொல்லிடுறான் வேலை, சம்பளமே நல்லா வந்துட்டு சம்பளமாக கொடுக்க சொல்லியிருக்கான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, உங்களோட அப்ளிகேஷனை ஏற்றுக்கிட்டோம், நாங்கள் உடனே வேலைக்கு வாங்க, உங்களுக்கு 1 lakh சேலரின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் அங்கே ஹக் பண்ணிக்கிறா. நீ வந்து உண்மையிலே எனக்கு ஒரு லக்கி சாம் தெரியுமா, நீ வந்த பிறகு என்னோட லைஃப்பில் எல்லாமே நடக்குது, நான் உண்மையிலேயே ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் இங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே அந்த குட்டி பாப்பாங்க அதெல்லாமே பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு ஐயோ நாங்கள் வந்துட்டு எதுவுமே பார்க்கல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிருது. சரி ஓகே நான் இப்போ ஜாப்க்கு கிளம்புறேன் அப்படின்றத சொல்கிறான்.
ஹீரோயினோட பிரதர் அந்த லிண்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கான். "நீ கோவம்லாம் படாத. நான் வெட்டிங் ஹவுஸ் கண்டிப்பா வந்து ரெடி பண்ணிருவேன். நம்ம 2 பேருமே சூப்பரா மேரேஜ் பண்ணிக்கலாம். அவங்க இப்படி ஃபேக் மணிய குடுத்துட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல." அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ வந்துட்டு ஒழுங்கா நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணலன்னா, நான் வந்துட்டு உன்ன மேரேஜ் பண்ணிக்க முடியாது. இப்ப நான் பிரெக்னன்ட்டா வேற இருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேபி ஏதாச்சும் தான் பண்ண வேண்டியது இருக்கும்னு" சொன்னதும், "நீ அப்படிலாம் வந்துட்டு யோசிக்காதன்னு" அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பங்க நம்ம ஹீரோயின் வந்ததுமே, அங்க அவளுங்க பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றத கேட்டதும், "இவ இங்க எதுக்கு வந்திருப்பா? சும்மா ஏதாச்சும் காசு பணம் வேணும்னு சொல்லிட்டு யார்ட்டாச்சும் கேட்க வந்தியான்னு?" கேட்டதும், "நான் வந்துட்டு இங்க ஒர்க்கிங்காக தான் வந்திருக்கேன்னு" அவ சொல்றா. "என்னது உனக்கு வந்துட்டு இங்க ஒர்க் குடுப்பாங்களான்னு?" சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இன்சல்ட் பண்ணும்போது, இவ வந்துட்டு என்ன அந்த பெரிய ஒர்க் பண்ண போறா? கிளீனிங் வேலைக்கு ஏதாச்சும் வந்திருப்பான்னு அவங்க பிரதர் சொன்னதும், "நானுமே இங்க வந்துட்டு ஃபேஷன் டிசைனர் தான். நீ மட்டும் பெரிய ஆள் கிடையாது." அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் போனதுமே, அவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு வேகமா அங்க வந்து போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்க உள்ள போனதுமே, எங்க மேனேஜர் அவளுங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க வெல்கம் பண்றாங்க. அவங்கள வந்துட்டு ஜாப் என்னென்ன பண்ணணும்னு வேற அங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி ஆர்டர் வந்துருச்சு. ஜியா வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். அப்புறம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க டைரக்டர் வந்துடுறாரு. இப்படி வந்துட்டு ஒரு பெரிய காம்படிஷன் வரப்போகுது. நீங்க உங்களோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அங்க கொண்டு போய் வந்து எக்ஸ்பிளைன் பண்றப்ப, யாரோடது பிடிக்குதோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் கிடைக்கும். அவங்களுக்கு வந்துட்டு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னதும், ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "நானுமே அந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும்." அப்படின்றத சொல்றா. அப்ப அந்த லின், "உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன அவ்வளோ தகுதி இருக்கா? நீ வந்துட்டு ஒண்ணுக்குமே உதவாதவன்னு" சொல்லிட்டு இன்சல்ட் பண்றா நம்ம ஹீரோயின். இருந்தாலுமே மனசு தளராம நைட் போல உட்காந்து அங்க டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோ, "இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே போனேன். என்ன வந்துட்டு அதிகமா வந்துட்டு உனக்கு ஒர்க் குடுத்துட்டாங்களான்னு?" சொன்னதும், "அதெல்லாம் இல்ல. நான் வந்துட்டு என்னோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நாளைக்கு வந்து சப்மிட் பண்ண போறேன். இப்படி காம்படிஷன் நடக்க போகுது. அதுல மட்டும் வின் பண்ணிட்டா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்." அப்படின்ட்டு சொன்னதும், ஹீரோ, "நீ கண்டிப்பா வந்துட்டு வின் பண்ணுவ. நீ வந்துட்டு ரெடி பண்ணு." அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நெக்ஸ்ட் டேவுமே அந்த மீட்டிங்குமே வந்து ஸ்டார்ட் ஆயிருது. அந்த கிளையண்ட்டுக்கு பார்த்தா அங்க டிசைன்ஸ் எல்லாத்தையுமே குடுத்தா, யாரோடதுமே சுத்தமா பிடிக்கல அப்படின்ட்டு சொல்றாங்க. கான்ட்ராக்ட்ட பத்தி அங்க வந்துட்டு பேசுறதுக்கே அவங்களுக்கு விருப்பம் இல்ல. அப்ப அங்க நம்ம ஹீரோயின், "நீங்க இந்த டிசைன்ஸ பாருங்களேன்." அப்படின்ற சொல்லிட்டு அங்க குடுக்குறா. பார்த்ததுமே டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப புடிச்சு போயிருது. அத பத்தி அங்க சூப்பரா ஹீரோயினுமே எக்ஸ்பிளைன் குடுத்ததுமே, அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரஸ்டிங் ஆயிட்டு, "உங்களுக்கு எப்படி வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு தெரியும் இத பத்தின்னு?" கேட்டதும், "எனக்கு ஆன்டிக்ல வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால தான்" அவ சொல்றா. அத கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "சரி ஓகே, நம்ம கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம். இவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து டிசைனரா ஏத்துக்கிறேன்னு" சொன்னதும், அந்த லின்னுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆயி போயிருது. உடனே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணணுன்றதுக்காக, இவளோட வீட்ல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஆன்டிக்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கா. நம்ம போனோம்னா அத நேரடியாவே பார்க்கலாம் அப்படின்றத சொன்னதுமே, அப்ப அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "அப்படியா விஷயம்? அப்படின்னா அவங்க வீட்டுக்கு எங்கள இன்வைட் பண்ண மாட்டீங்களா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. முடியாதுன்னு சொல்ல வரா. ஆனா அவங்க அதுக்குள்ளேயே, "நைட்டு நம்ம டின்னருக்கு போலாம்." அப்படின்றத சொன்னதும், ஹீரோயினால எதுவுமே அங்க பேச முடியாம போயிருது. உடனே எங்க குழந்தைட்ட கால் பண்ணி, "இப்ப நான் வீட்டுக்கு ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வருவேன். கதவ தட்டுனாங்கன்னா கூட சரி, கதவ ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகேவா?" அப்படின்றத அவ சொல்றா. அப்ப அந்த லின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. "இன்னைக்கு பாரு நீ எவ்வளோ கேவலப்பட போற." அப்படின்றத சொல்லிட்டு, அப்ப அந்த குழந்தைங்க 2 பேருமே அங்க முடிவு பண்ணிடுறாங்க. அம்மாவுக்காக வந்துட்டு நம்ம இது எல்லாமே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு, அங்க கால் பண்ணி பட்லர்ட்ட, "இது எல்லாத்தையுமே நீங்க ஏற்பாடு பண்ணி உடனே இங்க கொண்டு வாங்க." அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. பிறகு ஹீரோட்டையுமே கால் பண்ணி, "இப்படி அவங்க டின்னருக்கு வராங்களாம்ப்பா. நீங்க தான் ரொம்ப சூப்பரா சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணணும். தயவு செஞ்சு நீங்களுமே வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்றத சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுமே அதே மாரியே வந்துட்டு அங்க நெறைய பொருளெல்லாம் கொண்டு வந்ததுமே, எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு அங்க ரெடி பண்ணுங்க அப்படின்றத அந்த குட்டி பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே ஹீரோயின், "என்னோட கீய நான் எடுக்காம வந்துட்டேன்." அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவங்க பிரதர் அதெல்லாமே பார்த்துட்டு, "என்ன இவ்ளோ பெரிய வீட்ல இவ இருந்துட்டு இருக்கா. இந்த வீடு வந்துட்டு இவளுக்கு சொந்தமா இருக்குமான்னு?" சொன்னதும், "அதெல்லாம் இவளுக்கு எங்க இருக்க போகுது. இவளே ஒரு பிச்சைக்காரி." அப்படின்றத அவ சொல்றா. "சரி ஓகே, நீ வந்துட்டு கீ இல்லன்னா என்ன ஆள் என்ன உள்ள எல்லாமே இருப்பாங்க." அப்படின்றத சொல்றப்ப, அந்த குட்டி பிள்ளைங்க ஆனா வந்து கதவ ஓப்பன் பண்ணி, "வாங்க எல்லாருமே உள்ள." அப்படின்ற சொல்லிட்டு அங்க வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ, "இனிமே வாங்க உள்ளன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. வீட்ட பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருது. இது வீடா இல்ல மியூசியமா அப்படின்றத சொல்றாங்க. அங்க இருக்க ஆன்டிக் பொருளெல்லாம் பார்த்துட்டு, அந்த லேடி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அங்க வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. "இது கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும்னு" அந்த லின் சொன்னதும், "இது ஃபேக்கே கிடையாது. எல்லாமே ஒரிஜினல்." அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அங்க டைரக்டர் அங்க வந்துட்டு போய் பாட்டில் எடுத்து பார்க்குறாரு. அந்த பாட்டில பார்த்துட்டு, "இது என்ன இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு? ஒவ்வொன்னும் 10 மில்லியன், 5 மில்லியன் இருக்குமே. என்ன வந்து நடந்துட்டுருக்கு? நீங்க என்ன குவோட வந்து ஒய்ஃபா?" அப்படின்றத கேட்டதும், "நீங்க வந்துட்டு தப்பா புரிஞ்சுட்டுருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே வந்து பேச்ச மழுப்பிடுறா. "வாங்க சாப்பிடலாம்." அப்படின்றத சொல்றா. அங்க சாப்பாடு வந்துட்டு எல்லாமே சூப்பரா ரொம்பவே எக்ஸ்பென்சிவா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினோட மைண்ட்ல, "அட பாவிங்களா! இருந்த காசு எல்லாத்தையுமே இதுக்கே வந்துட்டு செலவழிச்சிட்டீங்களா?" அப்படின்றது தான் போயிட்டுருக்கு.
ஹீரோ தான் சாப்பாடு சர்வ் பண்ணுறான். எதுக்காக நீ இப்படி வந்து பண்ணுறேன்னு சொன்னதும், நீ பேசாமல் சாப்பிடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவன் ஒயின் வந்துட்டு அங்கே ஊற்றிட்டுருக்கான் அந்த டைரக்டருக்காக. அவர் அவனோட ஃபேஸை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. மிஸ்டர் கு நீங்களா அப்படின்ற சொன்னதும், நீ அமைதியாரு தேவையில்லாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கதை நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இவங்களுக்குள்ள என்ன வந்துட்டு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே அவருக்கு புரிஞ்சுக்குது. ஏதோ வந்துட்டு தில்லாலங்கடி வேலை நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு வேமா எல்லாரையும் சாப்பிட வச்சு அங்கேருந்துமே கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க பிரதரும் அந்த லின்மே அங்கேருந்து போகாமல் அவங்க பிரதர் நீ வந்துட்டு எங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய லக்ஸரியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்பா, நான் ஃபேக் மணி எங்ககிட்ட கொடுத்து ஏமாத்துவியா, ஒழுங்காக வந்துட்டு நீ இப்போ இந்த வீட்டை என் பேரில் எழுதி கொடு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா, இப்படி வெக்கமே இல்லாமல் நீ எப்படி பேசிட்டு சுற்றிட்டு இருக்க அப்படின்ற செட்டு கேட்டுட்டு கோவப்படுறா. அப்போ நம்ம ஹீரோ நீ ஏன் வந்துட்டு கவலைப்பட்டுருக்க, உனக்கு வந்துட்டு இந்த வீடு தானே வேணும், பேசாமல் வந்துட்டு இந்த வீட்டை நான் உனக்கே எழுதி கொடுத்துறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ பேசாமல் அமைதியாரு அப்படின்ற செட் அங்கே கான்ட்ராக்டுமே எடுத்துகிட்டு வரான். அவனும் அந்த இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதில் சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இந்த வீட்டோட மேலே வந்துட்டு ஒரு 1 பில்லியன் கடன் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நீ வந்துட்டு அடைச்சி விட்ரு அது போதும் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு எங்களுக்கு என்ன இந்த வீடு ஒன்றும் தேவை கிடையாது, 1 பில்லியனை நாங்கள் கட்ட ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு ஐயோ கடவுளே அவ்வளோ கடன் இருக்கா நம்ம எப்படி அடைக்கிறது அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு ஏன் பயந்துட்டு இருக்க, நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத, நான் சும்மா அவங்கள வந்துட்டு மிரட்டுறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் இவ்வளோ காசு செலவழிப்பிச்சிருக்கியே எங்கே வந்துட்டு இவ்வளோ காசுக்கு போகிறது, ஏகப்பட்ட ஆன்டிக் வேறு வாங்கியிருக்கான்னு சொன்னதும் எல்லாமே வந்துட்டு வாடகைக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு, எல்லாம் என் கசின் தான் ஏற்பாடு பண்ணாங்க, வீட்டில் வந்துட்டு காசு அவன் கொடுத்துருந்தான், ஸோ அந்த காசெல்லாமே எடுத்து தான் இந்த சாப்பாடு வாங்கியிருக்கேன், டிஸ்கவுண்ட்டில் தான் அதுக்கு மேலே கிடச்சிச்சு, நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்ற சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு அப்படின்னா ஓகே வாங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆஃபீஸில் அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இப்படி குவோட ஒய்ஃப் வர போகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க தான் இங்கே வைஸ் பிரசிடென்ட்மே அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடியுமே ஏன்ச் ஆகுறாங்க. அவங்களோட நேம் வந்து ஷூ. அவங்க நம்ம ஹீரோயின் அவள் பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா இவளும் நம்ம ஹீரோயின்மே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் போல் இவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்து தான் அங்கே வந்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்படி விட்டுருக்கா. ஏன்னா இவளால் பேபி பெற்றுக்க முடியாது. ஸோ வந்துட்டு அவளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய யூஸ் பண்ணிக்கிட்டு நான் தான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே பழிய போட்டு இவன் வந்துட்டு அந்த வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கா. ஹீரோயினை பார்த்து என்ன ஓல்மேன் கூட சேர்ந்து நீ வந்து குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டேன்னு கேள்விப்பட்டானே, 1 நைட் ஸ்டாண்ட் இருந்து என்னாச்சு உன்னோட லைஃப்னு சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோயின் நீ இப்போ வரைக்கும் மாறவே இல்லை, உன் வாயில் வந்துட்டு வார்த்தைகள் எப்பயுமே வந்துட்டு மோசமாக தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டினதுமே அதை கேட்டுட்டு அந்த ஷூ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ வைஸ் பிரசிடெண்ட்டவே நீ இப்படி எதிர்த்து பேசுவியா, உன் நிலமை வந்துட்டு இதுக்கப்புறம் மோசமாக தான் ஆக போகுது, இதுக்கப்புறம் உன்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறா. ஒரு பர்சன் அவளுக்கு கால் பண்ணி இப்படி அவர் வந்து டிஎன்ஏ உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமே எடுக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னதுமே அது தெரிய விடாமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோவோட பாட்டி அங்கே கிளீனராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு தன்னோட மருமக எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக. அப்போ அந்த லின் அந்த சைடில் வரும்போது தெரியாமல் அங்கே வந்துட்டு அவங்க மேலே மாப்பட்டதில்லை, அவள் ரொம்ப வந்து கோவப்பட்டுட்டு இருக்கா, ஒழுங்காக வந்துட்டு வேலை பார்க்க மாட்டியா, கண்ணு தெரியாமல் திரியிறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு நீ எல்லாம் எப்படி வந்துட்டு வயசானவங்ககிட்ட பேசுகிற மிஸ்பிஹேவ் பண்ணலாமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. அந்த பாட்டியுமே கூட்டிகிட்டு போய் நல்லா கேர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இப்போ மீட்டிங் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அங்கே பாட்டிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. தன்னோட மருமகளை யாராச்சும் வந்துட்டு புள்ளி பண்ணுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு மேமா அவங்க அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்களுமே க்ளீன் பண்ணுறதுக்காக அங்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த ப்ராஜெக்டை தூக்கி அவள் வேணுன்னே வந்துட்டு அந்த லின் கையில் கொடுத்ததும் நம்ம ஹீரோயின் அதை கஷ்டப்பட்டு வாங்கினது நான், நீங்கள் அதை தூக்கி அவள் கையில் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இங்கே நான் தான் வைஸ் பிரசிடென்ட், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும், உனக்கு விருப்பம் இல்லைன்னா வெளியே போ அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அசிங்கப்படுத்தும் போது அவங்க போயிட்டுருக்கும் போது அந்த பாட்டி அங்கே வந்து தண்ணியை கொண்டு வரும்போது தெரியாமல் அவன் மேலே கொட்டி போயிடுது. அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நீ எப்படி வந்துட்டு என்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்க, ஒழுங்காக வந்துட்டு நடந்துக்க மாட்டியா, கண்ணு தெரியுதா இல்லையா, க்ளீனிங் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு எதுக்கு திமிர்த்தனம் அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்ப அந்த பாட்டி இன்சல்ட் பண்ணதும் நம்ம ஹீரோயின் அவங்க ரொம்ப வயசானவங்க, வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுன்னு சொன்னதும் இங்கே வயசுக்கெல்லாம் மரியாதை கிடையாது, பணத்துக்கு தான் மரியாதை, ஸ்டேட்டஸ் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு இருக்கோ அவங்களுக்கு தான் நான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்றத சொன்னதும் அந்த பாட்டி அப்படின்னா நீ முன்னாடி நீனே ஒன்று பண்ணி இப்போ மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலமை தான் வரும், ஏன்னா இந்த கம்பெனியோட சேர்மனே நான் தான் அப்படின்றத சொன்னதும் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு நக்கல் பண்ணுறாங்க. அப்போங்க கால் பண்ணி நம்ம ஹீரோட்ட மரியாதையோட இங்கே வா, எங்கே எப்படிப்பட்ட ஆளுங்களை நீ வேலைக்கு வச்சிருக்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். அப்போ அங்கே வந்துட்டு ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகிட்டு என்ன இதான் அவங்க பேர் அப்படின்ற சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோங்க ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை பிடிச்சி இதான் கு நான் வந்துட்டு அவரோட டிரைவர் தான் அப்படின்ற சொல்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தான் சேர்மனான்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாரி
கேட்டதுமே பாட்டிக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் எப்படி நீ வந்துட்டு ஒர்க் வச்சுட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஹீரோ வந்து இன்னுமே இவட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கான். ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அவனை வந்து அவகிட்ட இருந்து பிரிச்சலான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. ஹீரோயினை பாட்டி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. இந்தம்மா பிரேஸ்லெட் அப்படின்ற சொல்லிட்டு கொடுக்கும்போது ஐயோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்றத சொன்னதும் அப்போ அது ஹீரோ அது இல்லை சீப் தான் நீ வாங்கிக்கோன்னு சொல்கிறான். இல்லை என்ன சீப் பண்ணிட்டுருக்க இது உண்மையிலே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் சொன்னதும் பாட்டி நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போய் சொல்ல சொன்னதும் அவங்களுமே ஆமாம்மா நீ வச்சுக்கோமா அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு ஏமாற்றி அதை வாங்க வச்சுடுறாங்க. பிறகு அந்த ஷோ வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அவன் கூட சேர்ந்து இவளுக்கு டைவர்ஸ் ஆகுறதுக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு இதில் 2 லேக் இருக்குது கொடுக்குறேன், இன்னமே 3 மில்லியனுமே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு மிச்ச காசு கிடைக்கும்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்களுமே காசு போய் பிடிச்சவங்க தானே உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா உடனே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கால் பண்ணி நாளைக்கு வந்துட்டு நீ உடனே என்னை மீட் பண்ணுறதுக்காக வா, உன்னோட ட்வின் பேபிஸை வந்து உனக்கு தெரியணும்னா நான் சொல்கிறத கேட்டு நீ அந்த இடத்துக்கு வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கால் பண்ணி கூப்பிட்டதுமே ஹீரோயின்மே ஹீரோட்ட இந்த விஷயத்த சொல்லி அங்கே வந்துட்டு போயிடுறா மீட் பண்ணுறதுக்காக. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கவுமே எங்கே என்னோட குழந்தைய பற்றி சொல்லுங்கன்னு சொன்னதோ அது உன்னோட பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது, நீ வந்துட்டு இப்போ என் கூட வா அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நிறைய வந்து வீடெல்லாம் காமிச்சிட்டு இந்த வீடெல்லாம் விலைக்கு வாங்கணும், ஸோ உன்னோட பிரதருக்கு வெட்டிங் ஹவுஸ்க்கு வேணும்ல அதுக்காக தான் நீ வந்துட்டு இதை வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பொண்ணை போய் மீட் பண்ணிவிட்டு சுப்பீரியம் காலை வந்துட்டு கொடுக்குறான். அந்த பொண்ணு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிடுறாங்க பார்த்துட்டு இது மிஸ்டர் கூவாச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ. ஆனால் வந்துட்டு நீ இப்படிலாம் வந்துட்டு வெளியே போய் எதுவும் சொல்லக்கூடாது, இது வந்து கிஃப்டாக தான் கிடச்சிருக்குன்னு சொல்லணும்னு சொல்லிடுறான். பிறகு அவங்க வீட்டில் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான வீடு அங்கே வந்து பார்த்துட்டு ஃபைனலாக ஒன்று வந்து புக்மே பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு சரி காசு பே பண்ணுங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின்ட்ட ஒழுங்காக வந்து காசை பே பண்ணு, உன்னோட பிரதருக்காக இந்த வீட்டை வாங்கி கொடுன்னு சொன்னால் அவங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு அவங்க வந்துட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக வந்துட்டு காசை பே பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற சொல்லி கேட்டாலுமே அங்கே கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அவங்க அம்மா ஒரு பெரிய ராட்சசி மாதிரி அங்கே வந்து கத்திட்டு இருக்காங்க. டோட்டல் ஃபேமிலியே ரொம்ப சீப்பாக வந்துட்டு அங்கே பிஹேவ் பண்ணதும் நம்ம ஹீரோயின் உங்கள் பையனுக்கு வீடு வேணும்னா நீங்கள் வாங்கி கொடுங்க, நான் ஏன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ஏன்னா இந்த ஃபேமிலி இப்படி கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணுகிட்ட போயின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுறாங்க. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு நீ என்ன எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா, ஒழுங்காக வந்துட்டு வீடு வாங்கி கொடுன்னு சொன்னதும் நான் ஏன் வீடு வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நம்மளுக்குள்ள தான் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு தேவையில்லாமல் அந்த லேடியை அவங்க அப்பாவுமே பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு வேமா அந்த வீட்டோட பத்திரத்தை கொடுத்ததும் அதை ஹீரோ வாங்கி பார்த்துட்டு இருக்கான். உடனே இந்த லேடி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வந்துட்டு ஜியான்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கு. ஏன்னா என்னோட பையன் பேர் போடாமல் ஒவ்வொரு பேர் போட்டிருக்கு அப்படின்றத சொன்னதும் ஏன்னா இந்த வீடு வந்து அவங்களுக்கு கிஃப்டாக கிடச்சிருக்கு அதனால தான் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அவங்க வீட்டில் இது எப்படி வந்துட்டு எங்களுக்கு கிடைக்காம போகும், எங்களுக்குமே இதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எப்படி அங்கே அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு அதை ஏஜென்ட் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறாரு. காசு இல்லாமல் சும்மா வந்துட்டு சீனை போட்டு சுற்றுதுங்களா, இதுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, அடித்து எல்லாத்தையும் வெளியே விரட்டி விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து வெளியே இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கா. கடைசி வரைக்கும் அவங்க என் குழந்தைய பற்றி சொல்லவே இல்லை, என் குழந்தைங்க என்னாச்சுன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு இந்த விஷயத்தை பற்றி கேட்டதுமே அப்போ டாக்டர் குழந்தைங்க பிறக்கும் போதே இறந்து போயிடுச்சுமா அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவளுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அப்போ அங்கே ஆனால் அந்த ஷூ வந்து அவள் தான் அங்கே காசை கொடுத்து அந்த ஆள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்கா போல். பிறகு ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே தேவையில்லாமல் அந்த பாப்பாட்டாங்க ஒரு பையன் வந்து சண்டை இழுத்து அங்கே பிரச்சனை ஆயிடுது. உடனே அங்கே வந்துட்டு கால்மே வந்துடுது, இப்படி வந்துட்டு குழந்தைங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே குழந்தைங்களுக்காக அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறா. பார்த்தா அந்த பையனோட அம்மாவுக்கு இவளுக்குமே பயங்கரமான சண்டை வந்துடுது, அடித்து உருண்டுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. அம்மா விடாதீங்க போட்டு அடிங்க அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அவளோட ஹஸ்பண்ட் அங்கே வந்துட்டு என்ன தெரியுதா என்னோட ஒய்ஃப் மேலே இப்படி கை வைப்பன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சு விடுறான். அந்த டீச்சருமே இவங்க பெரிய வசதியானவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து இலக்காரமாக ரொம்ப கேவலப்படுத்தி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பிரின்சிபல் வந்து அவளை போட்டு அடிச்சுட்டு உனக்குலாம் இங்கே டீச்சராக இருக்கவே தகுதி கிடையாது, உன்னை ஜாப்பை விட்டு தூக்குறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோங்க வந்ததுமே அவனை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. காலை பிடிச்சி கெஞ்சிட்டு சாரி கேட்குறான். இதெல்லாம் யார் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்த ஆள் தான்ப்பான்னு சொன்னதுமே நீ என்ன தெரியுதா நீ வந்துட்டு ஒய்ஃப் மேலே கையை வச்சிருப்ப, கண்டிப்பாக இதுக்கப்புறம் உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே இப்படி கன்னத்தில் அடிபட்டுருக்கும். ஹீரோ மெடிசன்லாம் போட்டுட்டு அவள் கன்னத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். அப்போ இந்த பிள்ளைங்க பார்த்துட்டு கிண்டல் பண்ணதுமே இவங்களுக்கு ரொம்ப ஷையாகிருது. ப்ளீஸ்ப்பா 2 பேருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு எங்கள் கூட சேர்ந்து படுங்களேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரூமுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க 2 பேர் தூங்கினதுமே இந்த 2 குட்டிங்களுமே வேமா அங்கேருந்து
அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போனதும் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. அவன் கண்ணை முழிச்சதுமே இவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு வேகமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. நெக்ஸ்ட் டே அவள் ஆஃபீஸில் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் வந்துட்டு சும்மா என் டிரைவர்னா, அவன் உண்மையிலே இந்த கம்பெனியோட ஓனர் தான். இங்கே பாரு டீட்டெயில்ஸ் எல்லாம். அவன் வந்துட்டு உன்ட்ட ஏன் போய் சொல்லிட்டு இருக்கான், ஏன்னா அவன் உண்மையிலே உன்னை லவ்வே பண்ண கிடையாது. ஏன்னா நீ காசு வந்து திருடிட்டு போகிறவன்னு நினச்சிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ உனக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தேவையில்லாமல் அவனோட லைஃப்பில் இருந்து அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. ஹீரோயின் அப்போ அவனை வந்து மீட் பண்ணிட்டு அப்போ இத்தனை நாளாக நீங்கள் என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்களா அப்படின்றத கேட்டதும் அவன் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு வந்துட்டு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு காலில் மந்தி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னு பண்ணலை, ஃபஸ்ட் எடுத்து உன்னை டூவில் கேட்டேன், அதனால தான் நான் பயந்து போய் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு சொன்னதுமே அந்த பிள்ளைங்க அங்கே வந்துட்டு விளக்கமாரிலாம் எடுத்து குச்சியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அடிங்கம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணாத, என்னை விட்டுட்டு போகாத அப்படின்றத சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். என்ன பிள்ளைங்களா பண்ணலாம்னு சொன்னதும் அம்மா நீங்கள் ஏன் போகணும், இவரை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து அவனும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. எப்படின்னு நம்ம ஹீரோயின் அவன் சமாதானப்படுத்தி அங்கே பாட்டியோட தான் வந்துட்டு அங்கே இறங்குறான். பாட்டியுமே சாரி கேட்குறாங்க. இவனால தான் நானுமே போய் சொல்ல வேண்டியதாயிருச்சு, நீங்கள் ரெண்டு பேருமே எப்போ ஹாப்பியாக இருக்கணும், சரி என் கூட நீ வா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அவங்க வந்துட்டு சூப்பராக அங்கே வந்துட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே என்னோட மருமகளுக்காக தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு ஒரு ஃபேஷன் காம்படிஷன் மாதிரி நடக்க போகுது. அப்போ நம்ம ஹீரோயினை வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்காகவே அங்கே வந்துட்டு ஆளுங்க எல்லாத்தையுமே வாக் பண்ண விடாமல் அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த குட்டி குழந்தைங்கள வச்சுட்டு அங்கே வந்து வாக் பண்ண வச்சுடா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிருது. டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ ஆனால் அவளுக்கு தான் வந்துட்டு அங்கே ரொம்ப வயிறு தெரிச்சலாக இருக்குது. என்ன பண்ணாலும் சரி திரும்ப வந்துட்டு இவ இப்படி வந்துடுறாளேன்னு சொல்லிட்டு இப்போ இவளை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அசிங்கப்படுத்தும் போது அங்கே பார்த்தா வீடியோ நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக ப்ளே பண்ணுவான்னு பார்த்தா இவளை பற்றின வீடியோஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு வெளியாக ஆரம்பிச்சிருது. பார்த்தா வந்துட்டு இவன் அங்கே குழந்தைய வந்துட்டு திருட சொன்னது இது எல்லாமே அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இது எல்லாமே ஃபேக் அப்படின்றத சொன்னதும் எது ஃபேக், நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, என் பிள்ளைங்க எங்கே உயிரோடு இருக்காங்களா, நீ என்ன என் குழந்தைங்களை பண்ணுன்னு சொன்னதும் முதல்ல அடித்து வெளியே தள்ளுங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துடுறான். தேவையில்லாமல் நீ இப்படி அவன் மேலே கை வச்சுன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், டிஎன்ஏ ரிப்போர்ட்டுமே வந்துருச்சு அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த பிள்ளைங்க அம்மான்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போகணுன்னதும் நான் தான்ப்பா உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. எத்தனை நாள் இப்படியே போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருப்ப, கேவலமா இல்லையான்னு சொல்லிட்டாங்க. டாக்டரையுமே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்தாலுமே உண்மையை சொல்லிடுறாரு, இவ தான் இந்த மாதிரி பண்ண சொன்னா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவள் ஹீரோட்ட பேச வந்ததுமே ஹீரோயின் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு என்ன தைரியம் தான் என் குழந்தைங்களை என்கிட்ட இருந்து இத்தனை நாளாக பறிச்சிருப்ப, வெக்கமாவே இல்லையா உனக்குன்னு சொன்னதும் அந்த குழந்தைங்க அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ரொம்ப ஹாப்பியாக இருது. அங்கே டிஎன்ஏவுமே இவ்வளோட தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னதும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. லவ்ன்றதுக்கு அர்த்தமாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு இவளை அடிச்சு அங்கே வெளியே தந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லின் வந்துட்டு ஏகப்பட்ட ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கா. இவளுமே இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடாது, இவளை ஜாப் விட்டு தூக்குங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்துமே விரட்டி விட்டுறாங்க. ஃபைனலாக அங்கே அனௌன்ஸ்மெண்ட்மே வந்துடுது, நம்ம ஹீரோயின் தான் பெஸ்ட்டான டிசைனர்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவளை தூக்கிட்டு என்னோட ஒய்ஃப் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஃபேஷன் டிசைனர் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பியாக வந்துட்டு ஃபைனலாக ஒரே ஃபேமிலியாக அவங்க ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.